Good morning to all. Today we are going to discuss about the Maxwell distribution law. இதில் இருக்கக்கூடிய ஒரு டெரிவேஷன், இது ஒரு அப்ளிகேஷன் பார்ட். evaluating of alpha, evaluating of beta வந்து நான் பார்ட் 2ல போடுறேன். இப்போ பார்ட் 1ல நம்ம பார்க்க போகிறது என்ன, மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் லா. மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸில் பேசிக் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துருக்குறோம். அதை வச்சு தான் நான் அன்னைக்கு இந்த மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் லாவை டிரைவ் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போடுவோம். பாருங்கள், W is equal to n factorial pi gi ni divided by ni factorial. This is the first equation. இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம வந்து ப்ரீவியஸாகவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த மேக்ஸ்வெல் அப்புறம் ஃபெர்மி கோட்ஸ் டிராக்டர் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். இந்த எனர்ஜி ஸ்டேட்டை வச்சு நம்ம சொல்லக்கூடியது, அதாவது வேரியேஷனல், ரொட்டேஷனல், வைப்ரேஷன் பார்ப்போம். அப்போ வந்து அந்த அசஸபிள் எனர்ஜி, அந்த ஹவு மச் ஆஃப் எனர்ஜி வந்து அந்த கிவன் டெம்பரேச்சரில் எடுத்துகிட்டு பண்ணுறது அப்படின்றது நம்ம லாஸ்ட்லேயே பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் W that is equal to n factorial pi gi ni factorial. This is the first equation. இப்போ தான் நம்ம derive பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா this we are going to put, this is the equation number 1. இதை பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த ஃபார்மில் இருக்குது, GI ni ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து log of a by b. நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும், log of a by b னா log of a minus log of b. அதுதான் நம்ம வந்து இந்த இதை புட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 வந்து ரெண்டு பக்கம் நான் லாங் எடுக்கும்போது லான் எடுக்கணும். அப்போ இது வந்து w ln ln w that is equal to ln n factorial ப்ளஸ் பை. பை அப்படின்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன்ஸ் லாக் ஆஃப் ஏ பை பி அப்படின்றது என்னவா மாறுதுன்னா லாக் ஆஃப் GI ni மைனஸ் ln ni ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி போடுறோம். யூ ஆர் புட்டிங் தி சமேஷன் ஹியர். y அப்படின்னா நம்பர், ni அப்படின்றது 1 2 3 போய்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனால நம்ம சமேஷன் ஆஃப் ஃபேக்டோரியல், சமேஷன் ஆஃப் தட் போடுறோம். சரி, இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசிங் த ஸ்டெரைல் அப்ராக்சிமேஷன். ஸ்டெரைல் அப்ராக்சிமேஷன் அப்படின்னா எனி ஃபேக்டோரியல் தட் இஸ் ஈக்குவல் டு எனி லான் ஃபேக்டோரியல் தட் இஸ் ஈக்குவல் தட் ஃபேக்டோரியல் இன்ட்டு லான் ஆஃப் தட் வேல்யூ அப்படின்பாங்க. அப்போ லான் ஆஃப் n ஃபேக்டோரியல் n ln n மைனஸ் n, இதுதான் அதோட வேல்யூ. இதுதான் வந்து ஸ்டெரைல் அப்ராக்சிமேஷன் சொல்லுவோம். ln n ஃபேக்டர், இந்த இடத்துல n-க்கு பதிலாக வேறு என்ன இருந்தாலுமே இதுதான் ஃபார்முலா, n ln n மைனஸ் n. இதை வந்து நான் அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, ln w n ln n மைனஸ் n ப்ளஸ் அதே தான் சமேஷன் ஆஃப், இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், log of a power b, a log b அப்படின்னு எழுதலாம். நான் என்ன எழுதியிருக்கேன், ni ln gi மைனஸ் ni, இது வந்து ln ni. அப்போ ln ni வந்து நம்ம எப்படி எழுதலாம், ni ln ni மைனஸ் ni எழுதலாம். அதை தான் நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். இது வந்து மூணாவது ஈக்குவேஷன். சரி, இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம அடுத்தது இந்த சமேஷனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், உள்ளே வந்து கொண்டுட்டு போகிறேன். உள்ளே கொண்டு போகும்போது சமேஷன் ஆஃப் ni ln gi பார்த்துக்கோங்க மைனஸ் சமேஷன் ஆஃப் ni ln ni மைனஸ் சமேஷன் ஆஃப் ni அப்படின்னு வரும். இந்த மைனஸை வந்து நம்ம உள்ளே கொண்டுட்டு வரும்போது இந்த இடத்துல என்ன வருது, ப்ளஸ், இது மைனஸ், இது வந்து என்ன வரும் ப்ளஸ். சரி, இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள் மைனஸ் n இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாதாரணமாக சமேஷன் ஆஃப் ni அப்படின்றத nன்னு சொல்லுவோம். அதை நான் இங்கே போடுறேன். அப்போ இது மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் இந்த இடத்துல. அப்போ சமேஷன் ஆஃப் ni வந்து கேபிட்டல் N, இங்கே மைனஸ் n இருக்குது, இங்கே ப்ளஸ் n இருக்குது, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்கக்கூடியது n ln n ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ni ln gi மைனஸ் சமேஷன் ஆஃப் ln சமேஷன் ஆஃப் ni ln ni. இந்த டேர்மை பாருங்களேன் எப்படி இருக்கு, log of a மைனஸ் b. அப்போ log a by b அப்படின்னு எழுதிக்கிறோம். சமேஷன் ஆஃப் ni காமனாக எடுத்துட்டு ln gi by ni எழுதிக்கிறோம். முன்னாடி உள்ளது ln n n அப்படியே தான் இருக்கு, இது ln w அப்படியே தான் இருக்கு. இப்போ அடுத்து இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4. இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போது இந்த n ln n வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா, சரி அப்போ அதை அப்படியே விட்டோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்,
எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்னா எண்ணெயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு எண்ணெயை வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும்? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் lnw டிவைடட் பை dni. இந்த டேர்ம் வந்து என்ன வரும்? அந்த ஹோல் டேர்ம் தட் இஸ் த சமேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது d of dni தட் டேர்ம் பாருங்க. சமேஷன் ஆஃப் ni ln gi by ni அப்படி இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? uv மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். uv is equal to u into dv plus v into du இந்த மெத்தடில் நான் பண்ண போகிறேன். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். uv மெத்தடில் இதை நான் பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்துல dln w by dni அப்படியே இருக்கும். இந்த இடத்துல பாருங்க d divided by dn. அப்போ இதில் வந்து சமேஷன் ஆஃப் ni ln இது வந்து u, சமேஷன் ஆஃப் ni அப்படின்றது u, ln gi divided by ni அப்படின்றது v. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? u அப்படியே வச்சுட்டு dv டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். u என்கிட்ட என்ன இருக்குது? சமேஷன் ஆஃப் ni, அதனால் அதை அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல ln gi by ni வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? d of dni ln gi divided by ni. ஓகே, அதே மாதிரி இந்த டேர்ம் v அப்படியே வச்சுருக்கேன். ln gi by ni அப்படியே வச்சுட்டு இந்த சமேஷன் ஆஃப் ni டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? சமேஷன் ஆஃப் ni டிவைடட் பை dni. இதை பொறுத்து தான் நான் பண்ண போகிறோம். அதாவது இந்த dni அப்படின்றது காமன். இதை பொறுத்து எல்லாமே நம்ம பண்ணுறோம். சரி, இப்போ பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ பாருங்க, இப்போ சமேஷன் ஆஃப் ni dni இல்லையா? இப்போ log a by b இருக்கு. log a minus log b போடணும். log gi minus log ni இந்த டேர்ம் முடிச்சு ப்ளஸ் இந்த டேர்ம் log gi by ni இன்ட்டு d summation of dni divided by dni அப்படியே இருக்குது. 6th ஈக்குவேஷன் வச்சு. சரி, இப்போ பாருங்க, எந்த டேர்மால நம்ம இது வந்து gi ni-ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் இல்லையா? சமேஷன் ஆஃப் ni வெளியில் எடுத்துக்கிறோம். d of dni அதே தான். இதை வந்து நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். d of dni உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது d of dni ln gi மைனஸ் d of dni ln i ப்ளஸ் ரிமைனிங் உள்ள டேர்ம் என்ன வரும்? இந்த சமேஷன் முன்னாடி எழுதினா சமேஷன் ஆஃப் ln gi by ni இன்ட்டு di by dni அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த டேர்ம் பாருங்களேன். இந்த டேர்மில் இது பாருங்க, இதை வந்து எண்ணெயை பொறுத்து பண்ணினா 1, இது எண்ணெய் இன்ட்டு ஜி டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் வந்து இந்த டேர்ம் ஃபுல்லாக 0. இந்த இடத்துல எண்ணெய் இருந்தால் 1, எண்ணெய் ஜிஐ இருக்கிறதுனால இந்த ஃபுல் டேர்மும் வந்து நான் 0ன்னு போட்டுக்கிறேன். ஓ, கான்ஸ்டன்ட் 0. அப்போ சிக்மா சமேஷன் ஆஃப் எண்ணெய் 0. இப்போ பாருங்க டி ஆஃப் dni lni இதை வந்து பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் d of dx log x equal to 1 by x. இந்த இடத்துல xன்றது எது மாதிரி இருக்கு? எண்ணெய் தான் வந்து x ஆட்டா இருக்கு. பாருங்க x is equal to எண்ணெய். அப்போ இந்த log 1 by ni போட்டாச்சா? இந்த பக்கம் நார்மலாக dni டிவைடட் பை dni வேல்யூ வந்து 1. அதனால சமேஷன் ஆஃப் ln gi by ni தான் அதே மாதிரி இருக்கு. இது 7th ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த சமேஷன் எண்ணையை உள்ளே கொண்டுட்டு இது என்ன வரும்? சமேஷன் 0 ஃபஸ்ட்டு டேர்ம் அடியாகும். செகண்ட் டேர்ம் சமேஷன் ஆஃப் ni டிவைடட் பை ni மைனஸ் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ln gi by ni. இது வந்து 8th ஈக்குவேஷன். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் ni by ni 1. அப்போ இந்த இடத்துல சமேஷன் ni by ni 1 ரிமைனிங் வந்து சமேஷன். அப்போ சமேஷனை மட்டும் போட்டுட்டு ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ln gi by ni is equal to 9th ஈக்குவேஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது? d ln w டிவைடட் பை dni. நான் என்ன பண்ணுறேன்? dni அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே பாருங்க, dni நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகிடும்? இங்கே வந்துடும். d ln is equal to மைனஸ் சமேஷன் ஆஃப் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ln gi by ni இன்ட்டு dni இங்கே வந்துடுச்சு. இந்த dni நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். சமேஷன் ஆஃப் மைனஸ் சமேஷன் ஆஃப் dni ப்ளஸ் summation of ln gi by ni into dni வந்துருச்சா? இது 10th ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா இதை வந்து a by b ல இருக்கு. log a by b ல இருக்கிறத log a minus b மாற்ற போறேன். அப்போ is equal to minus summation of dni plus summation of ln
GI dNi minus summation of ln ni dni. 11th equation. Find out thermodynamically, normal thermodynamical point of view, d of any work done differentiate பண்ணும்போது சொல்றாங்க d of ln w is equal to 0. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் டேர்ம் வந்து 0வா மாறிடுது. அப்போ ரிமைனிங் உள்ள டேர்மை எடுத்து எழுதிக்கிறோம். என்ன இருக்கும்? summation of ln gi ni minus summation of ln ni dni minus dni. மாற்றி தான் எழுதிக்க, வேறு எதுவும் எழுது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, இதை வந்து இந்த பக்கம் கொண்டுட்டு வரேன். அப்போ summation of ln gi ni that is equal to இது ரெண்டுத்துலேயும் டிஎன்ஏ காமனாக இருக்குது. இது வந்து ரெண்டு ஜிஏ எண்ணெய் இருக்கிறதுனால தான் எடுத்துக்கிறேன். எண்ணெயாக இருந்தால் இந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்போ இஸ் ஈக்குவல் டு டிஎன்ஏ வந்து எடுக்கும்போது இங்கே பாருங்கள், இது வந்து இந்த பக்கம் போகும்போது இது வந்து இங்கே போயிடுச்சு அப்படின்னாக்கா இது வந்து இந்த பக்கம். அப்போ என்ன பண்ணுவோம்? ரிமைனிங் வந்து சமேஷன் ஆஃப் எல்என் என்ஐ ப்ளஸ் 1 இல்லையா, ப்ளஸ் 1 அந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும்போது 12th ஈக்குவேஷன். இப்போ நார்மலாக என்ன ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். சமேஷன் ஆஃப் ni is equal to n அப்படின்றது. அதே மாதிரி சமேஷன் ஆஃப் ni எப்சிலான் i is equal to e. ரெண்டுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது சமேஷன் ஆஃப் ni டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்னா dni is equal to 0. இதை பண்ணும்போது யூவி மெத்தடில் பண்ணுறோம். இதை அப்படியே வச்சுக்கிறோம். சமேஷன் ஆஃப் di இதை அப்படியே வச்சுருக்கேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். d சமேஷன் i epsilon I plus summation of dni epsilon I is equal to 0. இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். therefore இங்கே பாருங்களேன், இந்த ஈக்குவேஷன் தான் நான் எழுதியிருக்கேன். இது வந்து இப்படி எழுதியிருக்கேன். இது இஸ் ஈக்குவல் டு 0, இது இஸ் ஈக்குவல் டு 0. 1 இது இஸ் ஈக்குவல் டு 0 இல்லை இது இஸ் ஈக்குவல் டு 0 ரெண்டுமே எழுதலாம். 14th ஈக்குவேஷன். சரி, இப்போ இந்த 14th ஈக்குவேஷன் 15th ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அன்டிடர்மினைட் கான்ஸ்டன்ட் அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஞ்சர்னியஸ் மல்டிப்ளேயர்ஸாக தான் மல்டிப்ளை பண்ணுறோம். ஒன்று ஆல்ஃபா பிரைமாலையும் இன்னொன்று பீட்டாவாலையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஈக்குவேஷன் இதை வந்து ஆல்ஃபா பிரைமாலையும் இது வந்து பீட்டாவாலையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். பாருங்கள், டிஎன்ஐ அப்போ வந்து சமேஷன் ஆஃப் டிஎன்ஐ ஆல்ஃபா பிரைம் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல சமேஷன் ஆஃப் டிஎன்ஐ ஆல்ஃபா எப்சிலான் i is equal to 0 இல்லையா, அதை தான் நம்ம இங்கே வந்து எழுதிக்கிறோம். சமேஷன் ஓகே, அதான் இங்கே எழுதுறது கரெக்டாக. ஓகே சரி, ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. சமேஷன் ஆஃப் டிஎன்ஐ ஆல்ஃபா பிரைம் 0வையும் சமேஷன் ஆஃப் டிஎன்ஐ எப்சிலான் i 0 ரெண்டுத்தையும் நான் வந்து 12வது ஈக்குவேஷனோட ஆட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும்? இங்கே பாருங்கள், சமேஷன் ஆஃப் ln gi ni is equal to gni into summation of ln ni plus 1 plus summation of dni alpha prime plus summation of dni epsilon I is equal to 0. சரி, அதை தான் நாங்கள் வந்து இங்கே எழுதிக்கிறோம் இல்லையா. சரி, இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ஃபா பிரைம் இருக்குது. 1 + ஆல்ஃபா 1 + எந்த இடத்துலையாவது 1 + ஆல்ஃபா பிரைம்னு வந்துச்சுன்னா அதை நம்ம ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி ரைட், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேர்மை இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே நான் உள்ளே கொண்டு வரேன். இப்போ எல்லாமே மைனஸ் அனுப்பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் சமேஷனை வெளில எடுத்துப்பேன். சமேஷன் ஆஃப் ln gi dni மைனஸ் இந்த இடத்துல சமேஷனை வெளில எடுத்துக்கிறேன். ln ni plus 1 into dni மைனஸ் சமேஷன் வெளில எடுத்தாச்சு. dni ஆல்ஃபா பிரைம் மைனஸ் dni எப்சிலான் i பீட்டா இருக்கு. சரி, இதுதான். இப்போ அடுத்த டேர்ம் பாருங்க, dni எல்லாத்துலையும் இருக்குது, இதில் இருக்குது எல்லாத்துக்கு காமனாக வெளில எடுத்துக்கிறோம். சமேஷன் ஆஃப் ln gi மைனஸ் ln ni இந்த இடத்துல 1 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 1 + ஆல்ஃபா பிரைமாக வரும், அதனால் ஆல்ஃபான்னு புட் பண்ணிக்கிறேன். 1 + ஆல்ஃபா பிரைம் ஆல்ஃபா 1 - ஆல்ஃபா பிரைம் மைனஸ் ஆல்ஃபா. அப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் ஆல்ஃபா தான் வரும். அப்போ ln n பிரைம் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் இது வந்து என்ன பீட்டா இன்ட்டு எப்சிலான் i. பாருங்கள், பீட்டா இன்ட்டு எப்சிலான் டிஎன்ஐ வெளில எடுத்துட்டோமா, இதுதான். இப்போ இது ரெண்டு டேர்ம், ஃபஸ்ட்டு ஒன்று எப்சிலான் டேர்மு, இன்னொன்று டிஎன்ஐ டேர்ம். நார்மலாக டிஎன்ஐ டேர்ம் வந்து என்ன வரும்? நாட் ஈக்குவல் டு 0 வரும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம எடுத்துக்கிறோம். சமேஷன் ஆஃப் ln gi மைனஸ் ln ni மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எப்சிலான் i இஸ் ஈக்குவல் டு 0. இப்படி கூட எழுதிக்கலாம். எப்சிலான் ln a மைனஸ் b, அப்போ a/b
ln a by b. Log of a minus b, log of a by b. Ln of gi by b is equal to இந்த பக்கம் வரும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எப்சிலான் பை. நமக்கு தேவை என்ன நம்பர் ஆஃப். அப்போ இது வந்து ஜிஐ அப்படின்றது டீஜெனரஸ், இது வந்து நம்பர் லெவல். அப்போ ni இஸ் ஈக்குவல் டு ஜிஐ டிவைடட் பை இ பவரில் கொண்டுட்டு வரும். சமேஷனையும் லானையும் எடுக்கிறதுக்கு இ பவரில் கொண்டு வரும்போது இ பவர் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எப்சிலான் பை. பாருங்க ni இஸ் ஈக்குவல் டு ஜிஐ டிவைடட் பை இ பவர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எப்சிலான் பை. இது பார்த்தீங்கன்னா this is the most probable distribution equation of the Maxwell distribution law அப்படின்னு கேட்டால் இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்டர் அப்ளிகேஷன் கேட்டாங்கன்னா we are going to evaluate alpha and we are evaluate beta. இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஏன்னா இதுவே ரொம்ப பிக் ஈக்குவேஷன்ஸ், இது புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்றது வந்து நம்ம போட்டு பார்த்தா ஒரு 1 டைம் 2 டைம் கோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாக் அதாவது மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான், அதை வச்சு தான் நீங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம். ஓகே, இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, வேறு எதுவும் கிளியரன்ஸாக இல்லை புரியல அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ் அண்ட் தேங்க்யூ லிசனர்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிஆர்பிக்கு வந்து நான் நிறைய புக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே என் கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். டிஆர்பிக்கும் சரி டிஎன்பிசிக்கும் தெரியும். இஃப் யூ ஹாவ் எனி புக் ரீடர் definitely நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ் அண்ட் தேங்க்யூ லிசனர்ஸ். தேங்க்யூ.